السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. هيا على الفلاح هيا على الفلاح هيا على الفلاح هيا على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وتبعه أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حجة الوداع: لا تحاسدوا ولا تباغضوا ولا تناجسوا ولا تدابروا ولا يبيع بعضكم على بيع بعض وكونوا عباد الله إخوانا. المسلم أخو المسلم لا يظلمه ولا يخذله ولا يحقره. التقوى هاهنا. ويشير صلى الله عليه وسلم إلى صدره 3 مرات أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும். இறுதி தூதர் ஈருலக இரட்சகர் சய்யிதுல் அன்பியா சுல்தானுல் அஸ்பியா ஷஃபீஉல் முஸ்லிமீன் நபிகள் கோமான் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாருடைய உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் மீதும் எம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாவதாக.
பேரம்பிக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை நலவென்று போதித்திருக்கின்றானோ அந்த விஷயங்களை எடுத்து நடப்பதற்கு, எந்தெந்த விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக எம்மை விலகி நடந்து கொள்ளும்படி ஏவிருக்கின்றானோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களிலிருந்தும் முற்றிலுமாக எம்மை விலக்கி நடந்து கொள்வதற்கு ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் போதனாம்சம் செய்து கொள்கின்றேன். எந்த மனிதன் இவ்வுலகத்திலே அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ அவர்களே இவ்வுலக வாழ்க்கையிலும் ஜெயம் பெற்றவர்கள், நாளை மறுமையுடைய நீண்ட நெடிய வாழ்க்கையிலும் ஜெயம் பெறக்கூடியவர்கள். ஆகவே இருலோகத்திலும் வெற்றி பெற்ற நல்லோர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்களுடைய கூட்டத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாகவும் ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாங்கள் இன்றைய தினத்திலே அவனுடைய விருந்தாளிகளாக நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். முயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். ஒரு வருடத்திலே 5 நாட்கள் நமக்கு இந்த பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. 2 பெருநாளுடைய தினம், இந்த ஹஜ் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய 3 தினங்கள் தக்பீருடைய தினங்கள். இவைகளிலே நாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நம்மை நோன்பு நோற்பதை கூட தடை செய்திருக்கின்றார்கள். வருடத்திலே இந்த 5 நாட்களில் எதிலாவது ஒன்றில் யாராவது மனிதன் நானும் நோன்பு நோற்பேன் என்று அடம் பிடித்து அதை நோற்றால் அது செல்லுபடி ஆகாது, ஹராமான ஒரு செயலை அவன் செய்து விடுகின்றான் என்ற அளவிற்கு இந்த நாட்கள் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான சிறப்பான ஒரு ஐயாமு தஷ்ரீக்குடைய தக்பீருடைய நாட்களிலே நம்மை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து இன்றைய ஜும்மாவுடைய தினத்திலே வைத்ததை போன்று இன்னும் பல ஆண்டுகள் இவ்வாறான நாட்களை சந்தித்து அவைகளிலே நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாகவும். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சிறந்த ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நபியுடைய உம்மத்தாகிய நாங்களும் கூட அல்லாஹ்விடத்திலே பெருமதி வாய்ந்தவர்களாக, சிறப்புக்குரியவர்களாக இருக்கின்றோம் என்பதை அல் குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமொழிகளும் நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, நிச்சயமாக நாங்கள் தான் உங்களை படைத்தோம், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய இடத்திலிருந்து உங்களை நாம் படைத்திருக்கின்றோம். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தொடர்ச்சியாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனித சமுதாயமும் படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இந்த ஆயத்துடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அளவிலே இந்த மனிதன் படைக்கப்பட்டவன் வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதாரஃபு, இந்த கோடான கோடி ஜீவராசிகளிலே நாம் பல கோத்திரத்தார்களை படைத்திருக்கின்றோம், பல கிளையார்களை படைத்திருக்கின்றோம், பல வம்ச வழிகளை நாம் படைத்திருக்கின்றோம். இதெல்லாம் எதற்கென்று சொன்னால் லிதாரஃபு, நீங்கள் ஒருவர் மற்றவர்களை விளங்கி அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வாறு கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் வெள்ளையர்களாகவும் கருப்பர்களாகவும் கட்டையர்களாகவும் நெட்டையர்களாகவும் குட்டையர்களாகவும் பல முறையிலே நாம் படைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், இதெல்லாம் மற்றவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து அறிந்து விளங்கி இவர் இதைச் சேர்ந்தவர், இவர் அதைச் சேர்ந்தவர் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் இவ்வாறு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு படைத்திருக்கின்றோம். எனினும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், இந்த படைப்பாகிய நீங்கள்
வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் ஆகாத உதவாக்கரை என்று உங்களால் மதிக்கப்படக்கூடியவனாக இருந்தாலும் சரி, இவர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்திலே சமம். எனினும் அல்லாஹ்விடத்திலே உயர்வானவர்கள் யார் என்று சொன்னால், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியவர், அல்லாஹ்விடத்திலே மதிப்புக்குரியவர், அல்லாஹ்விடத்திலே புகழுக்கு, அல்லாஹ்விடத்திலே மரியாதைக்குரியவர். அத்துக்காக்கும் இந்தல்லாஹ், உங்களிலே யார் அதிகம் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே மரியாதைக்குரியவர், அவர்கள்தான் சிறப்புக்குரியவர்கள். அல்லாஹ்வை எந்த மனிதன் அஞ்சி நடக்கின்றானோ, யார் இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நடக்கின்றார்களோ, யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்து தன்னுடைய வாழ்நாளிலே கொண்டு வருகின்றார்களோ, ஹராம் ஹலால் பேணி நடக்கின்றார்களோ, இவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்வானவர்கள், மதிக்கப்படக்கூடியவர்கள், மரியாதைக்குரியவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய இதயங்களிலே எதை மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ அது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக அல்லாஹ் உள் விளங்கி அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புமிக்கவர்களே, நாம் வெளிரங்கத்திலே வெளித்தோற்றத்திற்கு புகழானவர்களாக இருக்கலாம், வெளித்தோற்றத்திற்கு மரியாதைக்குரியவனாக இருக்கலாம், உலக ரீதியிலே நமக்கு எல்லா விதமான அந்தஸ்துகளும் கிடைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். இது அந்தஸ்து அல்ல, இது உயர்வல்ல, இது நிரந்தரமானதல்ல, இதெல்லாம் ஒரு நாளைக்கு அழிந்து போகக்கூடியது. இந்த நிமிடம் இருக்கக்கூடியது, அடுத்த நிமிடம் அந்த பேருக்குரியவனாக நாம் இருப்போமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு உண்டானதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அந்தஸ்துகளும். ஆனால் அல்லாஹ்வுடைய இடத்திலே கிடைக்கக்கூடிய அந்தஸ்து இருக்கின்றதே, அது நிரந்தரமானது, அது உள்ளபடியானது, அதை யாரும் மாற்றுவதற்கு முடியாத அளவுக்கு உண்டான அந்தஸ்து தான் அல்லாஹ்விடத்திலே நமக்கு கிடைக்கிறது. அது எவ்வாறு கிடைக்கும் என்று சொன்னால், உலகத்திலே நாம் அவனை பயந்து அஞ்சி தக்வாவுடன், உள்ளச்சத்துடன் நாம் செய்யக்கூடிய அமல்களை இஹ்லாசுடன் செய்வதை கொண்டுதான் அது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லுகின்றான் ஹதீஸ் குலிஸிலே, ஆனா மாலிக்குல் இன்னி அனல்லாஹ், மனிதர்களே நன்றாக நீங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் தான் அல்லாஹ், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் படைத்தவன் நான் தான். அது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆசியா கண்டத்திலே நடக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை உண்டான அனைத்து வஸ்துக்களுடைய ஆட்சி அதிகாரமும் என்னிடத்திலே இருக்கின்றது. உலக ரீதியிலே உங்களுக்கு வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்கலாம், ஒவ்வொரு ஜனாதிபதி என்று இருக்கலாம், பிரதமர் என்று இருக்கலாம், அமைச்சர்கள் என்று இருக்கலாம். இதெல்லாம் உலக ரீதியிலே உண்டான விஷயங்கள். அவர்கள் அல்ல ஆட்சியாளர்கள், அவர்களை ஆட்டி படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவன் நானாக இருக்கின்றேன். பியதில் முழுக்குள் மாலிக், என்னிடத்தில்தான் இந்த அரசர்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அரசர்களுடைய அரசாட்சி எல்லாம் என்னுடைய கையிலே இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றார். மனிதனால் எதுவும் செய்ய முடியாது, ஆட்சி அதிகாரத்தினால் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் உலக ரீதியிலே நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லினாலும் கூட உண்மையான மூமின்கள் அதை நம்ப முடியாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ்களுடைய கருத்தாக நமக்கு இருக்கின்றது. இந்த ஆட்சி இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும், இது போய்விட்டால் என்ன ஆகுமா என்று சொல்வதற்கோ, அல்ல இவர்கள் அல்லாத வேற ஆட்சி வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்வதற்கோ, இந்த தலைவரை விட்டு வேறொரு தலைவர் வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்வதற்கோ, இந்த கட்சி போய் அந்த கட்சி வர வேண்டும், அல்ல அந்த கட்சி போய் இந்த கட்சி வர வேண்டும் என்று சொல்வதற்கோ, நாம் நம்முடைய இதயத்தால் தான், நம்முடைய நாவால் தான் பேச முடியுமே தவிர அவர்களில் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் ஆக்குவது